பிராமி யோகினியை ஒருவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக சூரிய பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் அவருக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், உதாரணமாக ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரியன் உதாரணமாக 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்து 9ஆம் அதிபதியாகிய சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான நிலைதான். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த ஜாதகர் இந்த பிராமி யோகினிக்குண்டான சூரியன் தான் இந்த பிராமி யோகினிக்கான கிரகம். அப்பொழுது சூரியன் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜாதகர் பிராமி யோகினியை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும். இதில்